அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த நாளின் தன்மைகள் குறித்து நாம் இந்த தொடரில் கேட்டு வருகின்றோம். وَنُفِخَ فِي الصُّورِ فَصَعِقَ مَنْ فِي السَّمَاوَاتِ وَمَنْ فِي الْأَرْضِ إِلَّا مَنْ شَاءَ اللَّهُ ثُمَّ نُفِخَ فِيهِ أُخْرَى فَإِذَا هُمْ قِيَامٌ يَنْظُرُونَ. 39ஆம் அத்தியாயம் 68ஆம் வசனத்தில் சூரில் ஊதப்படும், வானங்களிலும் பூமியில் இருக்கின்றவர்கள் மூர்ச்சையாகி விடுவார்கள். இல்லா மன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவரை தவிர. சும்ம நுஃபிக ஃபீஹி உக்ரா ஃபஇதா ஹும் கியாமுன் யன்துரூன். பிறகு இன்னொரு முறை ஊதப்படும், அப்போது அவர்கள் எதிர்பார்க்கப்பட்ட அந்த நாளுக்காக எழுந்திருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். 2 ஊதுதலை குறித்து இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றார். ஒரு ஊதுதல், அந்த ஊதுதலில் வானங்கள் பூமியில் இருக்கின்ற அனைவருமே மூர்ச்சையாகி போவார்கள். எல்லாருடைய கதை முடிஞ்சு போயிடும். பிறகு இன்னொரு ஊதுதல் ஊதப்படும். அந்த ஊதுதலில் ஃபஇதா ஹும் கியாமுன் யன்துரூன். அப்போது அவர்கள் எந்த நாளை எதிர்பார்த்திருந்தார்களோ அந்த நாளுக்காக அவர்கள் எழுந்திருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இதையே யாசீன் என்கிற அத்தியாயத்தில் 36ஆம் அத்தியாயம் 51ஆம் வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். وَنُفِخَ فِي الصُّورِ فَإِذَا هُمْ مِنَ الْأَجْدَاثِ إِلَى رَبِّهِمْ يَنْسِلُونَ. சூர் ஊதப்படும், அப்போது புதைகுழிகளிலிருந்து தங்களுடைய ரப்பை நோக்கி அவர்கள் விரைவாக எழுந்து ஓடுவார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். முந்தைய வசனத்தில் முதல் ஊதுதலில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே என்ன மூர்ச்சையாகி செத்து போவார்கள். 2வது ஊதுதலில் புதைகுழி என்று சொன்னால் அடக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, புதைகுழி என்பது எரிக்கப்பட்டவர்களும் சரி, எல்லாம் மடிந்தவர்கள் அனைவருமே தங்களுடைய இரட்சகனை நோக்கி விரைந்து நினைச்சுவார்கள், எழுந்து ஓடுவார்கள் என்று இந்த யாசின் என்கிற அத்தியாயத்தில் 51ஆம் வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். இது குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரியில் 4935வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. மா பைன நஃப்கத்தைன் அர்பஊன். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், 2 ஊதுதலுக்கு இடைப்பட்ட அந்த காலம், நம்ம 2 ஊதலை பற்றி 39ஆம் அத்தியாயம் 68ஆம் வசனத்தை நம்ம சொன்னோம். முதல் ஊதுதலில் மொத்தம் எல்லாமே என்ன அழிந்து போவார்கள். அடுத்த ஊதுதலில் எல்லோரும் எழுந்து என்ன செய்வார்கள், போவார்கள். அப்போ முதல் ஊதுதல், 2ஆம் ஊதல், 2 ஊதல் இருக்கிறது, 2 சங்கு ஊதுதல் இருக்கிறது. இந்த 2 சங்கு ஊதுதலுக்கு மத்தியில் உள்ள இடைப்பட்ட காலம் என்ன என்று சொல்கிற போது அர்பஊன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அர்பஊன் என்றால் 40, அர்பஊன் என்றால் 40 என்று சொன்னார்கள். கால அர்பஊன யௌமன். இந்த செய்தியை அபூ ஹுரைரா அவர்கள் நபியின் வாயிலாக கேட்ட இந்த செய்தியை அடுத்த நபருக்கு அபூ ஹுரைரா சொல்கிற போது அவர் அபூ ஹுரைராவை பார்த்து கேட்கிறார், அர்பஊன யௌமன், 40 நாளா இடைவெளி என்று அவர் கேட்கிறார். அபைத்து. அபூ ஹுரைரா அதுக்கு அவங்க என்ன செய்யல, பதில் சொல்லல. ஏன், நமக்கு தெரியாத நாம ஏன் பதில் சொல்லுவான்? அல்லாஹ்வுடைய தூதர் வெறும் 40 என்று தான் சொன்னார்கள், 40 என்று மட்டும்தான் சொன்னார்கள்.
நாள் 40 நாள் என்று நாயா அதற்கு ஒரு நிபந்தனையை போட்டு 40 நாள் நான் சுருக்க வேண்டும், எனக்கு தெரியாது என்று அபூ ஹுரைரா பதில் சொன்னார்கள். திரும்ப அந்த மனிதர் அபூ ஹுரைராவிடத்தில் கேட்கிறார், 40 ஷஹர், 40 மாதமா என்று கேட்கிறார். அப்போதும் அபூ ஹுரைரா அபைது, நான் அந்த பதில் சொல்ல மாட்டேன், நான் அதிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று அபூ ஹுரைரா சொன்னார். பிறகு அவர் கேட்கிறார், 40 சனா, 40 ஆண்டுகளா என்று கேட்டார். அதற்கும் அபூ ஹுரைரா அவர்கள் அபைது, நான் பதில் சொல்ல மாட்டேன் என்று அவர் மறுத்து விட்டார். சும்மா கால சும்மா யுன்சிலுல்லாஹு மினஸ் ஸமாஇ மாஅன். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை சொல்கிறார் அபூ ஹுரைரா, அல்லாஹ் வானத்திலிருந்து மழையை இறக்குவான், வானத்திலிருந்து மழையை இறக்குவான். ஃபயம்புதூன கமா யம்புதுல் பக்ல், அந்த மழையால் வறண்டு போய் காய்ந்து கிடக்கக்கூடிய அந்த செடி கொடி புற்பூண்டுகள் எல்லாம் அப்படி என்ன புஷ் என்று என்ன முளைக்க ஆரம்பித்து விடும். மினல் இன்சானி லைஸ மினல் இன்சானி ஷைஉன். எப்படி முளைக்கும் நீங்க பார்த்தா தெரியும், நல்ல அடிக்கிற வெயில்ல சுக்கு நூறா எல்லாம் காஞ்சி போய் கிடக்கும். ஒரு மழை கோடை மழை பொழிஞ்சுன்னு வைங்க, 3 நாள்ல அப்படியே லேசா பசுமையை நீங்க பார்க்கலாம். ஒரு வாரத்தில் என்ன கொஞ்சம் பசேன்னு என்ன செய்யணும். இது மாதிரி அல்லாஹ் இறக்குகிற அந்த மழையில் புற்பூண்டுகள் எல்லாம் என்ன செய்யும், முளைக்க ஆரம்பிக்கும். அல்லாஹ் எல்லாத்தையும் அழிச்சாச்சு. அழித்ததற்கு பிறகு அல்லாஹ் உயிரை கொடுப்பதற்காக வேண்டி ஒரு மழையை என்ன செய்கிறான், இறக்குகிறான். ஒரு மழையை அல்லாஹ் இறக்குறான். எப்போ? முதல் ஊதுதலுக்கு பிறகு. அடுத்த 2ஆம் ஊதல் இடைப்பட்ட காலம் என்ன என்று நபி அவர்கள் சொல்லவில்லை, 40 என்று மட்டும்தான் சொன்னார்கள். நாளா மாதமா வருடமா என்றும் இந்த நபி அவர்கள் தெளிவுபடுத்தவில்லை. அல்லாஹ் என்ன செய்வான், அந்த அடுத்த ஊதலுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்வான், மழையை வானத்திலிருந்து இறக்குவான். லைஸ மினல் இன்சானி ஷைஉன் இல்லா யப்லா இல்லா அல்மன் வாஹிதன். அப்போ எல்லாமே காஞ்சு போயிடும். மனிதன் அவனும் என்ன மண்ணோடு மண்ணாய் அவ்வளவும் என்ன முக்கியமைக்கு போய்விடுவான், மண்ணோடு மண்ணாய் கலந்து போய்விடுவான். அந்த மனிதனுடைய எந்த பிசுறும் என்ன செய்ய முடியாது, பூமியில பார்க்கவே முடியாது. எல்லாமே என்ன பூமி தின்னு விடும், எல்லாமே பூமி தின்னு விடும். இல்லா அலுமன் வாஹிதன், இல்லா அலுமன் வாஹிதன், ஒரே ஒரு எலும்பு துண்டை தவிர ஒவ்வொரு மனிதனுடைய அத்தனை அந்த அவயங்களையும் அவன் அழிக்கப்பட்டதற்கு பிறகு பூமி நன்றாக மென்று தின்று செமித்து ஒன்றுமில்லாம ஆய்க்கும். ஒரே ஒரு எலும்பு துண்டு மட்டும் செமிக்காம அப்படியே இந்த பூமியில என்ன செய்யுமா இருக்கும். எப்படி இந்த மழையால் புற்பூண்டுகள் பச்சை பசேர் என்று புஷ் என்று முளைத்தனவோ, அதுபோல இந்த மழையால் மண்ணோடு மண்ணாய் போன இந்த மனித உடலும் முளைக்க வேண்டுமா இல்லையா, உயிர் பெற்றிட வேண்டுமா இல்லையா? இங்கதான் எல்லாமே மண்ணோடு மண்ணாய் போய்விட்டது. பிறகு எங்கே அவன் உயிர் பெற்று எழுவது? எல்லாமே என்ன அழிந்து போயிருக்கும். ஒரே ஒரு எலும்பு துண்டை தவிர. அதுதான் என்ன, அவனுடைய முழுகத்தண்டில் இருக்கக்கூடிய அந்த கடைசி கீழே இருக்கக்கூடிய அந்த வால் எலும்பு என்று சொல்வார்கள், குடவால் எலும்பு என்று சொல்வார்கள். இது போல கடைசியில் என்ன செய்யும், ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த தண்டனுடைய கீழ் பகுதியில் என்ன செய்யும், குடவால் எலும்பு என்று சொல்லும். அதிலிருந்து தான் அல்லாஹ் என்ன செய்வான், அந்த 2 ஊதலுக்கு பிறகு எல்லாரும் எழுந்து ஓடுவார்கள் என்று யாசீன் அத்தியாயத்தில் நம்ம சொன்னோமா இல்லையா? அவர்கள் புதை குழிகளில் இருந்து எழுந்து தங்களுடைய ரப்பை நோக்கி விரைந்து ஓடுவார்கள் என்று சொன்னோமா இல்லையா? அது எப்படி ஓடுவார்கள்? அல்லாஹ் அவனை உருவாக்குவதற்காக வேண்டி ஒரே ஒரு தடயத்தை மட்டும் இந்த பூமியிலே வைத்திருப்பான். அந்த தடயம் என்ன? ஒவ்வொரு மனிதனுடைய அந்த குடவால் எலும்பு, கடைசி முதுகந்தண்டில் இருக்க அந்த எலும்பு, அதிலிருந்து அந்த மனிதன் என்ன செய்வான், உருவாக்கப்படுவான். அல்லாஹ் அவனை என்ன செய்வான், படைக்குவான். அவர்கள் என்ன செய்வார்கள், எழுந்து தங்களுடைய ரப்பை நோக்கி ஓடுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்போ 2 ஊதுதல்கள் இருக்கிறது. ஒரு ஊதுதல் உலகம் அழிக்கப்படுவதற்காக, இன்னொரு சங்கு ஊதுதல்
அழிக்கப்பட்டவர்களில் மனித ஜின் இனங்கள் எழுப்பப்படுவதற்காக இன்னொரு சங்கை அல்லாஹ் என்ன செய்வான், ஊதுவான். அந்த இரண்டு சங்குக்கும் இடையிலான இடைப்பட்ட காலம் அது 40 என்று பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். 40 ஆண்டுகளாகவும் இருக்கலாம், 40 நாளாகவும் இருக்கலாம், 40 வினாடிகளாகவும் கூட இருக்கலாம். அல்லாஹ்வுடைய ஆற்றல் ஒரு 40 என்பது அது ஒன்றுமே கிடையாது. அடுத்த 40 செகண்ட்ல கூட அல்லாஹ் என்ன செய்வான், உடனடியாக அழிக்கப்பட்டவர்களை எழுப்பி அவர்களுக்கான விசாரணையை செய்து அதற்கான முடிவுரை எழுத வேண்டுமா இல்லையா? அதே அல்லாஹ் என்ன செய்வான். அது என்ன 40 என்பது அல்லாஹ்வும் அவனுடைய தூதருக்கும் தான் தெரியும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரிந்திருந்தால் கூட அவர்கள் சொல்லி இருந்திருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன செய்யல, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதை சொல்லித் தரவில்லை. வெறும் 40 என்று மட்டும் என்ன அல்லாஹ் சொல்லிவிட்டான், அவ்வளவுதான். அதை நபி அவர்கள் செய்றாங்க, சொல்லிவிட்டார்கள் என்பதை இந்த புகாரியில் உள்ள 4935 ஹதீஸ் சொல்லி காட்டுகிறார். அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இது அபூதாவுல இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸூர், இந்த சங்கு ஊதுதல் என்று ஹதீஸ்லையும் குர்ஆன்லையும் வருகிறது. குர்ஆன்லையும் சூர் என்று சூர் சொல்லி வரும், ஹதீஸிலும் சூர் என்று வருகிறது. இந்த சூர் என்றால் என்ன, அது என்ன சங்கு என்று சொன்னால் கருணும் யுன்ஃபஹு ஃபீஹி, அது ஒரு கொம்பு, அந்த கொம்பில் ஊதப்படும். இதனால அரசர்கள் ராஜாக்கள் அவங்க அரண்மனையில் என்ன 4 மூலையில கோட்டை சோர்ல என்ன செய்வாங்க, ஆளை நிறுத்தி தங்களுடைய அடியாட்களை நிறுத்தி என்ன செய்வாங்க, என்ன செய்வாங்க, ஊதுவாங்க, ஊத வைப்பாங்க. அது என்ன, அப்போ அரசன் ஏதோ ஒரு எச்சரிக்கை விடுகிறான் அல்லது மக்களை ஏதோ திரட்டுகிறான், எதற்கோ எதையோ ஒன்று அறிவிப்பதற்காக வேண்டி ஊதப்படுகிறது என்று புரிந்து கொள்வார்கள். அது நாளை மறுமையில் என்ன செய்ய நடக்கும். அதற்கென்று ஒரு மலக்கெல்லாம் நியமிச்சிருப்பான். அவர் என்ன செய்வாரு, அந்த கொம்புல என்ன செய்வாரு, ஊதுவாரு, அந்த கொம்புல ஊதுவாரு. சூர் என்பது அது கொம்பு, ஊதப்படக்கூடிய ஒரு கொம்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அபூதாவிலே இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து இன்னொரு செய்தி திருமதியில் இடம்பெற்றிருக்கிறது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ ஸயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், கைஃப அன்அமு வ ஸாஹிபுல் கர்னி கதில் தகமல் கர்னு வஸ்தமஅல் இத்ன மதா யுமரு பின் நஃப்கி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், எப்படி நான் இன்புற்றிருக்க முடியும், நபி அவங்க சொல்றாங்க, எப்படி நான் இன்புற்றிருக்க முடியும். ஓ சாஹிபுல் கர்ன் கதில் தகமல் கர்ன, அந்த கொம்பில் ஊதக்கூடிய அந்த மலக், கொம்பில் ஊதக்கூடிய மலக் அந்த கொம்புனுடைய முனைப்பகுதியை வாயில் வைத்துக் கொண்டிருக்கிறார். ரெடி பொசிஷன்ல அவர் என்ன இருக்காரு, இப்பவும் வச்சுக்கிட்டு தான் இருக்காரு. கொம்புல ஊதுவதற்கென்று ஒரு மலக்கெல்லாம் நியமிச்சிருப்பான். அவர் அந்த கொம்பை வாயில வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் காதை கூர்மைப்படுத்தி அல்லாஹ்விடமிருந்து எப்போது உத்தரவிடப்படும் என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார். அங்கிருந்து என்ன உத்தரவு வந்தா அடுத்த நிமிஷம் என்ன உடனே என்ன ஊதணும் என்பதற்காக வேண்டி அந்த மலக்கு என்ன வாயை வச்சுக்கிட்டே இருக்கிறார். அவர் ஊத வேண்டும் என்பதற்காக இப்படி நபி அவங்க சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதரை நான் எப்படி இன்புற்றிருக்க ரெடியா காத்துட்டு இருக்கார் மலக்கு. எப்படா அல்லாஹ்விடம் வந்து உத்தரவு வரும், கொம்புல ஊத வேண்டும், உலகத்தை அழிக்க வேண்டும் என்று அவர் இறை உத்தரவுக்காக காத்து கொண்டிருக்கிற அந்த தயார் நிலையை நபி அவர்கள் அப்படியே படம் எடுத்து காட்டும் போது, அந்த நிலையை நபி அவர்கள் சொல்லிவிட்டு இந்த மாதிரி இருக்கும்போது நான் எப்படி இந்த உலகத்துல ஆஹா ஓஹோ என்று இருப்பது, நான் எப்படி இன்புற்றிருப்பது என்று நபி அவர்களே சொல்கிற போது சஹாபாக்களுக்கு அதை விட பல மடங்கு என்ன சங்கடமாயிரும் இல்லையா? என்னடா அவரே இப்படி சொல்றாரு, நாம எல்லாரும் அவருக்கு பின்னால்தான் போய்கிட்டு இருந்தோம், அவரே இப்படி பயந்து போய் இப்படி சொல்லும் போது நாம என்ன செய்யறது சொல்லி சஹாபாக்களும் என்ன செய்யறாங்க, அவர்களும் ரொம்ப பயத்துல அவர்கள் அஸ்ஹாபு நபி சஹாபாக்களுக்கும் இது பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தியது. காலலகும், அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சங்கடப்படுவதற்கு ஒண்ணும் இல்லை, இது எல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, நடக்க வேண்டிய நடந்தே தீரும்,
நாம வருத்தப்படுறதுனால, நம்ம கஷ்டப்படுறதுனால அல்ல சரி ஊத வேண்டாம், நீ உன் வேலையை விட்டு போ அப்படின்னு சொல்லி அல்ல மலக்க போய் சொல்லிடுவானா? அதெல்லாம் நடக்காது. அது நடக்கிற நேரத்தில் நடக்கும். ஆனா இப்ப நாம அதை எண்ணிக்கொண்டு கவலையில் நாம் இருப்பது என்பது சரியல்ல. நீங்க இதை மட்டும் சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க. எதை? ஹஸ்பனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அலல்லாஹி தவக்கல்னா, இதை மட்டும் சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க. ஹஸ்பனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவன் பொறுப்பேற்றுக் கொள்வதில் சிறந்தவன். அலல்லாஹி தவக்கல்னா, அவன் மீதே, அல்லாஹின் மீதே நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். என்ன நடக்கணுமோ நடந்துட்டு போகுது. அவன் எங்களுக்கு என்ன பொறுப்பாளன், அவன் எங்களுக்கு பொறுப்பாளன், அவன் எங்களுக்கு வக்கீல். அதனால அதை பத்தி எந்த கவலையும் வேண்டாம். நபிகள் நாயகம் சொல்லி 1450 வருஷம் ஆச்சு. இப்பவும் அந்த சங்க வாயில வச்சுக்கிட்டு தான் என்ன அந்த மலைக்கு ரெடியா இருக்காரு. இப்பவும் வாயில வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. இன்னும் எத்தனை வருடத்துக்கு பிறகு அழிக்க போறான்னு நமக்கு தெரியாது. அப்பவும் என்ன வாயில வச்சுக்கிட்டு தான் அவர் இருக்கிறாரு. இதை நினைத்து கொண்டு நாம இந்த உலகத்தை என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஆனாலும் நாம என்ன, அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ்வை நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அதற்கான முடிவை அவன் என்ன செய்யட்டும், தீர்மானித்துக் கொள்ளட்டும் என்று கடந்து போய்விட வேண்டியதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப ரெடி பொசிஷன்ல அந்த சங்கை, அந்த ஊதுகுழலை, அந்த கொம்பை மலக்கென வாயில வைத்துக் கொண்டே இருக்கிறார். இது திருமறையில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த இன்னொரு செய்தி ஹாக்கிமில் இடம்பெற்றிருக்கிறது. என்னவென்று சொன்னால், அபூஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன தர்ஃப சாஹிபி ஸூர் முது உக்கில பிஹி முஸ்தஇதும் யன்துரு நஹ்வல் அர்ஷ். அந்த கொம்பு ஊதுவதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த மலக், அவருடைய அந்த பார்வை இருக்கிறதே, அல்லாஹ் எப்போது அந்த பொறுப்பை அந்த மலக்குக்கு ஒப்படைத்தானோ அப்போதிருந்து அவர் தயார் நிலையில் இருக்கிறார். அவருடைய பார்வை எங்கு நோக்கி இருக்கிறது என்று சொன்னால், யன்துரு நஹ்வல் அர்ஷ், அர்ஷை நோக்கி அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன்? அர்ஷில் என்ன, அல்லாஹ் இருக்கிறான். அர்ஷில் என்ன, ரஹ்மான் அலல் அர்ஷிஸ்தவா, ரஹ்மான் அர்ஷின் மீது அப்படி உட்கார்ந்துருக்கான். அங்கிருந்து தான் என்ன இந்த பிரபஞ்சத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவரை அந்த அரிசை அல்லாஹை பார்த்து கொண்டே அந்த மலக்கு இருக்கிறார். அல்லாஹ் பார்த்து கொண்டே மலக்கு இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? மகாஃபதன் ஐயுமர கபல ஐ இர்தத்த இலைஹி தர்ஃபுஹு, கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படியே பார்த்த பார்வை எப்போது அந்த மலக்கை அல்லாஹ் இந்த காரியத்திற்காக வேலைக்காக நியமித்தானோ அந்த நிமிடத்திலிருந்து இப்போ வரைக்கும், உலகம் அழிக்கப்படும் வரைக்கும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அல்லாஹ்வுடைய ஆசனத்தை அல்லாஹை பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன்? கண்ண ஐனைஹி கௌகபானி துர்ரியானி, அவருடைய கண் எப்படி இருக்கு என்று சொன்னால், பளிச்சிடக்கூடிய, பளிச்சென்று வெளிச்சத்தை கக்கக்கூடிய 2 நட்சத்திரங்களை போன்று அவருடைய கண் இருக்கு. அப்படியே திறந்த மாதிரியே இருக்கு, பார்த்து கொண்டே இருக்கிறார். கொஞ்சம் கண்ணை சிமிட்டு அந்த நேரத்தில் அல்ல கட்டளையிட்டு விட்டால் என்ன செய்வது? அந்த கட்டளையை மீறக்கூடாது என்பதற்காக வேண்டி எப்படா கட்டளையிடுவான் சொல்லி பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போ அந்த நாள் அழிக்கப்படுவதற்கு என்று ஊதுவதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிற மலக்கும் அப்படித்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். அழிக்கப்பட்டதற்கு பிறகு எழுப்பப்படுவதற்காக வேண்டி ஒரு சங்கை, ஒரு ஊதுகுழலை ஊத வேண்டும் என்று நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த மலக்கும் அவரும் அல்லாஹ்வுடைய அரிசை என்ன, எப்போது இறை கட்டளை வரும் என்று அவரும் என்ன செய்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற இந்த செய்தியை ஹாக்கிமில் இது ஆதாரப்பூர்வமான செய்தியாக பதியப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரும்.